கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட முகமாய் இல்லாவிட்டாலும் ஒருவேளை உங்களை பார்ப்பதிலே எனக்கு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வெள்ளிக்கிழமை சிறப்பு ஜெபம், இதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இதன் மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வெள்ளிக்கிழமை சிறப்பு ஜெபம். வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு நாள். நமக்காக அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார், நமக்காக சிலுவையிலே வாதிக்கப்பட்டார், நமக்காக சிலுவையிலே அவர் தம்மை ஒரு பெரிய அர்ப்பணிப்போடு ஒரு அன்பின் அடையாளமாக நமக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி அவர் ஜீவனை விட்டார். அந்த நாள் ஒரு பெரிய வெள்ளிக்கிழமையாக இருந்தது. எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமையை குறித்து நாம் தியானித்து வருவது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் பேசக்கூடிய காரியங்கள் என்ன? கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அதோடு மாத்திரமல்ல ஜட்ஜஸ், நீதிபதிகள், அதோடு மாத்திரமல்ல வக்கீல்கள். இவர்களுக்காக இந்த நாளிலே நாம் விசேஷமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இவை நாட்டிலே மிக முக்கியமான காரியங்களை செயலாற்றக்கூடியவர்கள். இதிலே நாம் கருத்து கொள்வதனுடைய பொருள் என்ன? தண்டனைக்குரியவர்களுக்கு நீதி வழங்குவது, அநீதி வழங்குவதல்ல. நீதி வழங்குவதற்காக நீதிமன்றங்கள் நமது நாட்டிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் அது நம்ம இந்தியாவின் தலைமையகத்தில் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல ஹைகோர்ட், அதாவது இங்கு நம் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற ஹைகோர்ட், அவை நமக்கு ஒரு உயர்ந்த நீதிமன்றங்களாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து வைத்திருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் எதற்கு? நீதியை வழங்குவதற்காக. நீதியின் தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். அவர் பரம நீதி தேவனாய் நமக்கு இருக்கிறார். அதை காட்டிலும் அவர் நீதியை சரியாக வழங்கக்கூடியவர். எனவேதான் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட சேர்ந்து வருகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே நான் வழங்கப்படக்கூடிய நீதியானது சரியாக இருக்கும், அதிலே பிழை இருக்காது. ஆனால் இங்கு உள்ள காரியங்களிலே பிழை இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவேதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். அவர்கள் சரியான முறையிலே தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். அநீதி செய்தவர்களுக்கு அநீதிக்கு தகுந்த நீதியை வழங்கக்கூடியதுதான் நீதிபதியினுடைய வேலையாய் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற அனைத்து நீதிபதிகளுக்காக, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற அனைத்து வக்கீல்களுக்காக இந்த நாளில் இந்த வெள்ளிக்கிழமையை நாம் அனுசரிக்க போகிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஹைகோர்ட், ஹைகோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள், அவர்கள் சரியான முறையிலே நீதியை வழங்க வேண்டும். அநீதி செய்தவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். அநீதி செய்தவர்களுக்கு அநீதி முறைப்படி அவர்கள் நடந்து கொள்ளுதல் அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் உலகத்திலே எல்லா நாடுகளிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகள், கோர்ட். இந்த கோர்ட் என்பது சரியான முறைப்படி செயல்படுகிறதா என்று நாம் வினா வைக்கலாம். ஆனால் நீதிபதிகள் தங்களை தானே தக்க பரிசோதனை செய்து நீதிகளை வழங்க வேண்டும். தண்டனைக்குரியவர்களுக்கு சரியான நீதியை வழங்க வேண்டும், தண்டனை அற்றவர்களுக்கு சரியான நீதியை வழங்க வேண்டும். இதற்காக வக்கீல்கள் வழக்காடுகிறார்கள்.
வழக்காடுவதனுடைய நோக்கம் என்ன? அவன் சரியானவன், அவனுக்கு சரியான நீதியை வழங்க வேண்டும் என்று வக்கீல்கள் வாதாடுகிறார்கள். சில வக்கீல்கள் செய்த தவறுகளை மறைத்து வாதாடுகிறார்கள். சில வக்கீல்கள் தங்கள் பணத்திற்காக பலவிதமான காரியங்களை மாற்றி அமைத்து கோர்ட்டுகளிலே நீதிபதி முன்பு வாதாடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். மறந்து போகாதிருங்கள் நீதிபதிகளே, நீதியை சரியாக வழங்கப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாயிருக்கிறது. எனவேதான் நீதிபதிகளும் சரி, ஹைகோர்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, சரியான முறைப்படி நீதிகளை வழங்க வேண்டும் என்று இந்த வெள்ளிக்கிழமையிலே தேவ சமூகத்திலே நாங்கள் காத்து நிற்கிறோம். வக்கீல்மார்களே, எந்த வக்கீல்களாக இருந்தாலும் சரியான முறைப்படி யாருக்கு யார் எதை நாம் வாதாட வேண்டும், அது சரியான முறைப்படி நாம் வாதாடுகிறோமா, சரியற்ற முறையிலே நாம் ஒருவருக்கு வாதாடுகிறோமா என்று ஆராய்ந்து அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமாயிருக்கிறது. தண்டனைக்குரியவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டியது வக்கீலுடைய கட்டாயத்துக்குரியதாய் இருக்கிறது. ஆனால் தண்டனை பெறாதவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற வக்கீல்களுக்கு இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் என்றுதான் பதிலை தவிர நான் வேறொன்று சொல்வதற்கு இல்லை. எனவேதான் பிரியமானவர்களே, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், அதோடு மாத்திரமல்ல கிளைகள் இருக்கின்ற கோர்ட், அதோடு மாத்திரமல்ல ஜட்ஜஸ், நீதிபதிகள், அவர்கள் நீதிபதிகளாய் இருக்க வேண்டும், அநீதிபதிகளாய் இருந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கமாய் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல வக்கீல்கள் அநேகர் தங்களை சிறப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வக்கீல்கள் வாதாடுவது சரியான வழக்குகளாக இருக்கப்பட வேண்டும். தண்டனைக்குரியவர்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும், தண்டனை அற்றவர்களுக்கு அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு ஜெபத்திலே ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், கிளை கோர்ட், நீதிபதிகள், ஜட்ஜஸ், அதோடு மாத்திரமல்ல அனைத்து வக்கீல்களுக்காக சிறப்பு ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சுப்ரீம் கோர்ட்டுக்காக, அதில் உள்ள நீதிபதிகளுக்காக, வழக்காடுகிற வக்கீல்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையும் முத்துவமாய் வழக்காட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தவறு செய்தவர்களுக்கு தவறின்படி, தவறற்றவர்களுக்கு தவறை அற்றபடி ஆண்டவரே நீர் வழக்குகளை சரியான நீதிபதிகள் தீர்ப்பு கூற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், ஆண்டவரே அதில் இருக்கிற நீதிபதிகளுக்காக, ஆண்டவரே பார் கவுன்சில் இருக்கிற ஒவ்வொரு வக்கீல்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வக்கீல்கள் சரியான முறைப்படி நீதிபதிகள் முன்பு வாதாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அநீதி செய்கிறவர்களுக்கு அநீதியும், நீதி செய்கிறவர்களுக்கு நீதியும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இது நிமித்தம் நாடுகளிலே அநேக சிறைகளிலே அநேகர் இன்றைக்கு தங்களை அர்ப்பணிப்போடு சிறைகளில் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, இந்திய தேசத்தின் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை உன் காயப்பட்ட கரத்தை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்காக, வக்கீல்களுக்காக, யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது காயப்பட்ட கரத்தை தொட்டு நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது நிமித்தம் யாவரும் பாதிக்கப்பட்டு விடாதபடி நீதியை நீதியும், அநீதி அநீதியும் என்று நீர் தீர்ப்பு கூற வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வக்கீலோடும் நீதிபதியோடும் கோர்ட்டோடும் சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன்.
அனைத்து கோர்ட்டுக்கும், அனைத்து நீதிபதிகளுக்கும், அனைத்து வக்கீல்களுக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், இம்மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம்